அம்மா நக்ஷத்ரா, டாடி வெளியில கிளம்பிட்ட போல. எங்கம்மா போயிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு டாடி. அவங்கள தான் நான் மீட் பண்ண போறேன். சரி, நல்லா பாத்துக்கோமா. அவனை கவலையில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காமா? ஏன் ஞாபகம் இல்ல டாடி? நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னில இருந்து நான் செரியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். அப்படி இல்லம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு செலிப்ரேட் பண்ணும்போது அவனையும் கூட கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல. செரியும் அவனோட கவலைய மறக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போமா, நீ போய் செரிய ரெடியாக சொல்லி உன் கூடவே கூட்டிட்டு போமா. போ நக்ஷத்ரா. சரிங்க டாடி. அடடா, சாரி செரி. உடைச்சு வச்ச முட்டை எல்லாம் உண்மையிலே கொட்டிடுச்சு. சரி, பரவாயில்லன்னு சொல்றதை தவிர நான் வேற என்ன பண்ண போறேன்? பை மிஸ்டேக் கை தவறி உன் மேல கொட்டிடுச்சுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் செரி. பை த வே, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு வெளியே போக போறேன். ஆனா டாடி உன்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. இப்போ நீ இந்த கோலத்துல எப்படி வருவ? சரி, நீ என்னதான் வாஷ் பண்ணாலும் இந்த நாத்தம் சாயந்தரம் வரைக்கும் உன்கிட்ட இருந்து போகாது. சாரி செரி, பாய் பாய். டாடி, செரி அவன் தலையில எக் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். சாயந்தரம் வரைக்கும் என்னால வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் இப்ப என்ன பண்ணட்டும் டாடி? சரிம்மா, நீ கிளம்புமா. தேங்க்யூ டாடி. நீ எதுக்கு வந்த? என்ன டார்லிங், வா உன் ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணிட்டு வரலாம். சிச்சி, இந்த முட்டை நாத்தத்தோட வா, நான் வர மாட்டேன். ஆக்சுவலி மாமா தானே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து போக சொன்னாரு. இப்போ நீ வரலன்னா எப்படி? சரி, நான் ஒரு வாட்டி மாமா கிட்ட போய் பேசிட்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை. சரி வா. இது என்னம்மா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காளை மாதிரி பாஞ்சு எரும மாடு மாதிரி வச்சு சேர நீ. அந்த ககன் பையன் சாரதாவோட குங்குமத்தை அழிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? நான் ஒன்னும் சைலண்டா இல்ல சித்தி, தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரியாம நம்ம பின்னாடி வேற ஏதோ நடக்குது. இல்லம்மா, நம்ம பின்னாடி எதுவும் நடக்கல. என்னம்மா, காமெடி பண்றதுக்கும் ஒரு டைமிங் இருக்கு. நான் சீரியஸா யோசிக்கும் போது நீ பண்ற காமெடி உனக்கே கண்ணத்துல அறையா மாறும். சாரிமா, அது இருக்கட்டும். நீ அப்படி என்ன சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? கேபி சாகிறதுக்கு முன்னாடி அந்த கேபிக்கு புல்லட் பட்ட விஷயம் பூமிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படி? அதுதான், அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம அந்த ககன் வந்து தடுத்த ஒரு விஷயத்துக்காக சாரதா இப்ப வரைக்கும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனை ஒத்துக்க வச்சோ, அவன் சொல்றத கேட்கலனா அவனை எப்படியாவது மிரட்டியாச்சோ மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிருக்கணும். ஏன்னா கேபி மேல அந்த சாரதாவுக்கு அவ்வளோ பாசம். அப்படிப்பட்டவ இவ்வளவு நாள் ஆகியும் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம இருக்கானா ஏதோ காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கும் அந்த கேபி சாகறதுக்கு முன்னாடியும் அவன் புல்லட் பட்டு தான் செத்துருக்கான்னு அந்த பூமிக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கு. நமக்கு பின்னாடி ஏதோ நடந்துகிட்டு இருக்கேன்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்ப உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுமா. இவ்வளவு விவரமா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் கண்டம் இந்த அளவுக்கு பழுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கண்டுபிடிக்கணும் சித்தி. நமக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க. கண்டுபிடிக்கிறேன்.
நான் நிப்பாட்ட மாட்டேன் நிப்பாட்ட மாட்டேங்கிறேன்ல நிறுத்து. 2 பேரும் அழகான குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்து அதுக்கப்புறம் வர வேண்டிய வாந்தி இது. நீ பண்ண அந்த பைத்தியக்காரத்தனத்தினால இப்ப வாந்தி எடுக்கிற. இந்த குடி. இப்போ ஓகேவா? இருக்காரு, கடவுள் இருக்காரு. நான் பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணிட்ட மை டியர் காக்கா. ஐ லவ் யூ. சூப்பரா கருப்பு தங்கம். யாருக்கிட்ட உன் விளையாட்டு? முன்ன ஐயோ தேனி வருது. வா வா வா. இரு, எவ்வளவு தூரம் ஓடுவ? என்ன கொஞ்சம் பக்கத்துல பாருன்னா தேனி கொட்டிடும். நாத்தம் தாங்க முடியலன்னு உன் ஜோக்க கொஞ்சம் நிறுத்துறியா? ஓவரா பேசினா கொன்னே போட்டுருவேன். பாத்தியா, இப்ப கூட நீ என்ன கொல்லுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு உன் மேல ஜோக்கிங் போட்டு காப்பாத்துறேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? காதல்னு சொல்லுவாங்க. உன் ஜர்க்கினும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஐயோ, என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம் நக்ஷு. என் மேல உனக்கு வெறுப்பு கூட இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் இருக்கே, அதை என்னைக்காவது நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. உன்னை எனக்கு நிச்சயமா அந்த காதல் சுத்தமாக்கும். இதை விட இன்னும் நெருக்கமாக்குற மாதிரி பண்ணும். பார்த்துட்டே இரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சிச்சுவேஷன் வரல நட்சத்திரம், நான் தான் சிச்சுவேஷனை உருவாக்குறேன்.